சோபா தலைவலி தாங்களடா சாமி. ஒரு பன்னாட பரதேசி பண்ண ஒரு தப்புனால இன்னைக்கு நான் மன உளைச்சல் இருக்கேன். ஐயோ சாமி, வேற நம்ம படத்துக்கு எதுக்கு போவோம்? ஒரு ரிலாக்ஸா, ஒரு மைண்டை நம்ம ஃப்ரீயா வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம படத்துக்கு போவோம். ஆனா மன உளைச்சலுக்கு ஆளாகிற ஒரு படம்னா அது இதுதாங்க. நான் எந்த படத்தை பத்தி சொல்றேன் நல்லாவே தெரியும். பெருசா எதுவும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. வந்தான், பொண்ணை பார்த்தான், கன் எடுத்தான், போடுறான், ரிப்பீட். வந்தான், பொண்ணை பார்த்தா, கன் எடுத்தான், போடுறான், ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. நான் எந்த கண்ணை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் கன்னு தான் சொன்னேன். நீங்களா ஏதாவது ஒரு மைண்ட் செட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. படத்துல ஒரு 2-3 பைத்தியமான கேரக்டர்கள் எல்லாம் இருக்கும். அதை பார்த்தா நமக்கு இரிட்டேட் வரும். அவனை போட்டா சாவடிக்கணும், இந்த கேரக்டர் ஏன்டா வந்துச்சு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. ஆனா இந்த படத்துல தான் எல்லாமே பைத்தியமா இருக்குதுங்க. எதுக்கு வருதுங்க, எதுக்கு போதுங்க, எதுக்கு எடுத்து துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க அப்படின்ற ஒரு காரணமும் இல்ல. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? அடுத்து என்னன்னா, படத்துல ஹீரோ உயிரோட இருக்கணும், அவன் உயிரோட இருந்தாதான் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த படத்துலதான் இவனை போட்டு தள்ளுங்கடா, இந்த ஹீரோ ஃபர்ஸ்ட் சாவடிச்சு தொலைங்கடா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இந்த படத்தை பார்த்தேன். பொறுக்கி பைய, நீ ஒரு பொறுக்கிடா. ஏன்னா இந்த படம் கங்குவாவே பீட் பண்ணிருமா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட உட்காந்து ஒரு பண்ணாட கேட்டுச்சு. ஆனா நான் சொன்னேன், கங்குவாலாம் பீட் பண்ண முடியாது, கங்குவா இன்னும் ஃபர்ஸ்ட் தான், அது நம்பர் 1. நான் நம்பர் 1. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யூடியூப்ல இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வெறியோட காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா இது ஓடிடில வரும், இந்த படத்தோட கிளிப்ஸை வச்சு 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 செய்ய போறாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு துரதிருஷ்ட விஷயமா நான் தியேட்டர்ல பார்த்து தொலைஞ்சிட்டேன், விட்டுருங்க. சரி, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த படத்தை தியேட்டர்ல பாத்தீங்கன்னா நான் மன உளைச்சல் காணது போல நீங்களும் ஆகக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். ரெண்டாவது, இது ஒரு எச்சரிக்கையாவும் எடுத்துக்கலாம். அதையும் மீறி இந்த படத்துக்கு நான் போவேன், நான் யாஷ் ரசிகர், KGF எல்லாம் அவர் கலக்குனாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா போங்க, பணம் பாருங்க. யாரும் உங்களை கேட்க போறா, யாரும் உங்களை தடுக்க போறா? போங்க, உங்களுக்கு அதுதான் விதினா போங்க. நான் போயிட்டு வரேன், நான் போயிட்டு தூங்குறேன். ஏன்னா எனக்கு தூக்கத்துல கூட இவன் கத்துவான், கன் எடுத்து சுடுவான்ற மாதிரியே இருக்கு. நான் கிளம்புறேன், ஃபர்ஸ்ட் நான் இங்கிருந்து போறேன். அமைதியால எல்லாம் சரியாயிடுனா பல நூற்றாண்டுகளா யுத்தங்கள் என்ன மைத்துகளா நடக்குதே. கோழைங்களா. டேய் தம்பி,